மக்களே ஒரு பிராண்டில் ஒரு பைக் இருக்குது அப்படின்னா அந்த பைக்கில் ஒரு இன்ஜின் தான் இருக்கும். பட் இங்கே நான் ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பிராண்டில் ஒரே இன்ஜினில் 2 பைக் இருக்குது. அந்த 2 பைக்குக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90,000 ரூபா இருக்குது. க்ளோஸ் டு 1 லட்சம் இருக்குது. அப்போ நம்ம அஃபோர்டபுளாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்க மாடல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அது ஏன் 1 லட்ச ரூபா கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த மோட்டார் சைக்கிள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுங்க. அதுக்காகவே அந்த மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அந்த மோட்டார் சைக்கிள் என்ன அப்படின்னா கேடிஎம்மோட புது அட்வென்ச்சர் 390X. இதுக்கு முன்னாடி வந்து அட்வென்ச்சர் 250 பண்ணோம். இப்போ கேடிஎம் வந்து புதுசாக அவங்களோட அட்வென்ச்சர் சீரீஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 3 மாடல்ஸையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் அட்வென்ச்சர் 250, அட்வென்ச்சர் 390, அட்வென்ச்சர் 390X இருந்துச்சு. அந்த 3 மாடலையும் இப்போ திரும்ப அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கூட அட்வென்ச்சர் 390X இருக்குது. நிறைய பேர் 390X கேட்டிருந்தீங்க. அதுக்காக 390X எடுத்து வந்திருக்கேன். இந்த மோட்டார் சைக்கிள் என்ன ஸ்பெஷல், என்னென்னலாம் ஸ்பெஷல், யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே மோட்டார்ஸ் கேடிஎம் மதுரை. உங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் சீரிஸ் பற்றியோ இல்லை கேடிஎம்ல இருக்க வேறு மோட்டார் சைக்கிள்ஸை பற்றி என்கொயரி இல்லை டெஸ்ட் டே அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் எல்லா மாடல்ஸுமே அங்கே டெஸ்ட் டேஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, ஸ்க்ரீன்லேயே வரும், செக் பண்ணி பாருங்கள். மக்களே புது 390X எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 390க்கும் 390Xக்கும் 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி பழைய 390Xக்கும் புது 390Xக்கும் 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பழைய 390Xக்கும் புது 390Xக்கும் என்ன 10 டிஃப்ரென்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிகாஸ் அது வந்து ஹார்ட்வேர் லெவல்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் போகுது. அதனால் அதை தான் பார்க்கணும். டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு மேஜராக அப்டேட் பண்ணியிருக்க விஷயம் இந்த ஹெட்லைட், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். ஸோ தர்கார் ரேலியில் யூஸ் பண்ணுற மோட்டார் சைக்கிளை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. 6 பேக்ஸ் ஆஃப் எல்இடி, அதான் வந்து 6 பேக்னு சொல்கிறாங்க. மேலே இருக்க லைட் வந்து ஹைபீம் லைட்டு, கீழே இருக்கிறது வந்து ஹெட்லைட், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஸ்க்ரீன் நல்லா டாலான விண்ட்ஸ்க்ரீன், போதுமானதாக இருக்குது. பட் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு இது பெருசாக தெரியலாம். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னா லாங் ட்ரைவ் போகும்போது விண்டு வந்து ரைடர் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சின்ன ஏர் டெக் கொடுத்துருக்காங்க ஃபார் ஏரோடைனமிக்கல் டிசைன். அட்வென்ச்சர் ஃப்ரண்டேஜ் நல்லா பெருசாக இருக்குது. குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட், கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் லைன்ஸ்லாம் டீட்டெயிலாக ரன் ஆகுது. இண்டிகேட்டர்ஸை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. எல்இடி டவுன் பிளிங்கர்ஸ், ஆல் எல்இடி. அண்ட் தென் ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் டயர்ஸ் தான், அப்போலோ பிராண்ட் டயர். டயரோட சைஸ் வந்து 100/90 19 இன்ச்சஸ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் 390 போனோம்னா ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நார்மல் அலாய் வீல் தான். ஃபார் சிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், லாங் டிரைவ் யூஸ் பண்ணலாம், ஆஃப் ரோடும் பண்ணலாம். அந்த மாதிரி டைப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 250லையும் அலாய் வீல்ஸ் தான் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க், இது மொதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். அதே மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் வந்து 43mm அப்பெக்ஸ் சஸ்பென்ஷன் தான். இந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் பற்றி பேசணும்னா ரோட்ஸில் போகும்போது சாஃப்டாக கேரி அவுட் பண்ணுது. நார்மலான ரோட்டில் ஓடும்போது, அதே ஒரு சின்ன சின்ன பள்ளத்தில் போகும்போது அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக கேரி அவுட் பண்ணிடுது. இப்போ ஒரு ஃப்ளாட்டான ரோட்லேருந்து ஒரு ஆஃப் ரோட், ஒரு சின்ன ஆஃப் ரோட், சின்ன பள்ளங்கள் தான் இருக்குது அப்படின்னா அதில் ஓட்டும்போது சாஃப்டாக இருக்குது. அதுவே வந்து கொஞ்சம் பெரிய பள்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த பெரிய பள்ளத்தை ஸ்பீடாக கிராஸ் பண்ணும்போது ஸ்டிஃபாக போய் அந்த இம்பாக்டை மேலே தெரியாத விடாத அளவுக்கு சஸ்பென்ஷனை டியூன் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் ஒரு 75% ஸ்டிஃப்னஸ், 25% சாஃப்ட்னு சொல்லலாம். பிகாஸ் அதை பேஸில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. முதல் சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து 170mm, இப்போ வந்து 200mm ட்ராவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 200mm ட்ராவல் வந்து இந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ சைடில் வந்து இன்ஜின் கிராஷ் கார்டை ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம போய் ஒரு ஆக்சஸரியாக வாங்கி மாட்டுறதை வந்து இப்போ ஸ்டாக்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நக்கல் கார்டும் ஸ்டாக்லேயே கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா மசில் க்ரீசஸோடு இருக்குது. குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட், அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பைபரி கேலிபர்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு சேஞ்ச். பழைய மாடலோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200mm போதும். பட் இப்போ 228mm கொடுத்துருக்காங்க. 8mm அதிகப்படுத்திருக்காங்க. 8mm அதிகப்படுத்தினாலும் நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே வந்து ட்ராவல் அதிகப்படுத்திருக்காங்க. அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கூடியிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி ஆஃப் ரோடுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸை கூட்டியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். அண்ட் கீழே கொடுத்துருக்க இன்ஜின் பேஷ் பிளேட் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆஃப் ரோட் பண்ணுறோம், ஒரு மேடு மாதிரி இருக்குது, அந்த மேட்டில் விடுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் எக்ஸாஸ்ட் அவுட்புட் வந்து அடி வாங்கிடக்கூடாதுன்றக்காண்டி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் ஒரு பிளாஸ்டிக் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நார்மலான குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இன்ஜினை பற்றி பேசணும். இன்ஜினில் ஒரு மேஜரான சேஞ்ச். முதல் 373cc, இப்போ 399cc. டியூக் 3 ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் சீரிஸில் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து 398cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்ட் இன்ஜின், 46 PS, 39 Nm டார்க்கு. பழைய இன்ஜின் வந்து 43.5 PS, 37 Nm டார்க் தான். கிட்டத்தட்ட 2.5 ஹார்ஸ் பவரும் 2 Nm டார்க்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. மேப் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவ் நேச்சரில் தான் இருக்குது. மிட் ரேஞ்சிலேருந்து டாப் எண்ட் வரைக்கும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். 6000 RPMல ஸ்வீட் ஸ்பாட்ஸை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நான் என்ஜாய் பண்ணேன். பிலோ 6000ல குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது. த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணோன்னா அப்படியே மேலே தூக்கிக்கிட்டு நம்மளை இழுத்துட்டு போகுது. சொல்லப்போனால் அந்த ரேஞ்சில் குதிரை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு குதிரை மாதிரி நம்மளை தர இழுத்துட்டு போகுது. ஸோ அதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ண என்னோட ஸ்லாங்கில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன்.
உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 390 வச்சிருக்கீங்க இல்லை 390 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரேக் ராட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுட் பெக்ஸும் வந்து பழைய ஃபுட் பெக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எக்ஸாஸ்ட் ஸ்கேன் வந்து அண்டர் பெல்லி ஸ்டாக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்டர் ஸ்வாப்டாக இருக்கும், சின்ன எக்ஸாஸ்ட் ஸ்கேனாக இருக்கும். பட் இப்போ அண்டர் பெல்லி ஸ்டாக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வாட்டர் வெடிங் பண்ணும்போது தண்ணி உள்ள சக் பண்ணி இன்ஜின்குள்ளே போயிடுச்சுன்னா அப்படின்னு கேள்வி வரலாம். பட் அதுக்கு தான் கேடிஎம் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கேடிஎம் வாட்டர் வெடிங் டெஸ்ட் பண்ணி நார்மலான ஆக்சலரேஷனில் வாட்டர் உள்ள சக் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஒரு மினிமம் ரேஞ்ச் தான். பயங்கரமான தண்ணிக்குள்ளே போய் நான் ஓட்டுவேன் அப்படின்னா தட் ரிஸ்க் இஸ் அப் டு யூ. ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். கேடிஎம்மோட ட்ரெடிஷன் நோட்டு, இது ஐடல் நோட்டு. ஐடலிங் வந்து ஒரு 1800 RPM ரெவ் பண்ணுறேன். 5000 6000 எங்கே பார்த்தாலும் பீட் வந்து மாதிரி ரைஸ் ஆகுது. அந்த 6 to 7000 ரம்பிளிங் நாய்ஸ் வந்து கேட்குது. 7000 to 8000 ஒரு நோட் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுது. பட் ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரைஸ் தான் இது. ரியர் சஸ்பென்ஷனும் WP அபெக்ஸ் மோனோஷாக் தான். 177 mm ட்ராவலு, இப்போ 205 mm ட்ராவல் வந்து கொடுத்துருக்காங்க. 205 mm ட்ராவல்னும் போது ஹியூஜான நம்பர்ஸ் தான். பழைய நம்பரை கம்பேர் பண்ணும்போது பெரிய நம்பர் தானே. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை ரீட்யூன் பண்ணியிருக்காங்க ஹார்ட்வேர்ஸ்லேயே. அண்ட் டயர்ஸ் வந்து பின்னாடி டயர்ஸும் மல்டிபர்பஸ் டயர்ஸ் அப்போலோ பிராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. 130/80 17 inches வீல்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து 19 inches, பின்னாடி வந்து 17 inches கொடுத்துருக்காங்க. அந்த அட்வென்ச்சர் ப்ரொபோஷனில் டயர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரப்பர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ரோட்ஸில் வந்து ஒரு 100, 120, 130 க்ரூஸ் பண்ணும்போது ஸ்டேபிள்டாக போகுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபன்னாக ட்ரைவ் பண்ணணும், ஃப்ளிக் பண்ணி ஓட்டணும், அதே மாதிரி அஜைலாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ரப்பர்ஸ் தான் சொல்லணும். பின்னாடி டிஸ்கில் ஒரு சேஞ்ச் என்னன்னா, முதல் 230 mm இப்போ 240 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ், பின்னாடி ஏபிஎஸ்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் சாரி கேட் அந்த சைடில் வந்துருது. அந்த கிராப் ஹேண்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெயில் போர்ஷனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே டெயில் லேம்பே ரொம்ப ஸ்லீக் ஆக்கியிருக்காங்க. இந்த டெயில் போர்ஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பெருசாக ஓப்பன் ஆகுது, அப்படியே போப்போ சின்னதாயிருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் அட்வென்ச்சர் எக்ஸோட பேட்ச் சீட்ஸ் வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான். டேங்க் வரைக்கும் சீட் போயிடுது. இங்கே ஒரு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரைடர் சீட்டு ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம பட் போர்ஷன் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. ரொம்ப அகலம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி பின்னாடி வரும்போது பின்னாடி சீட்டு வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் பில்லியனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். அதே ஃபோமும் வந்து பின்னாடி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ரைடருக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் பில்லியனோட தான் ரைட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டே பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஸோ சீட்ஸ் வந்து எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்க வரல. அந்த அட்வென்ச்சர் பைக்ஸுக்கு எப்படி இருக்குமோ அப்படி சீட் கொடுத்துருக்காங்க. பட் அது ரியல் வேர்ல்டாக ப்ராக்டிக்கலாக வரும்போது இது சூட்டபுளாக இருக்குமான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு இந்த சீட், என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபியூல் டேங்க் வந்து 14 liters மெட்டல் டேங்க். அண்ட் தென் இக்னிஷனில் வந்து நார்மல் தான், கீயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. கில் ஸ்விட்ச், இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட், இங்கே வந்து மோட் பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் 390S வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஹார்ன் வந்து ஓகே கொஞ்சம் லவுடான ஹார்னாக தான் இருக்குது. அண்ட் கிளஸ்டர் வந்து இப்போ புது கிளஸ்டர். இதில் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் 250 இருக்க எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் வரும். 390 இருக்க எலக்ட்ரானிக்ஸ் வராது. அதுதான் 10 சேஞ்ச். அந்த 10 சேஞ்ச் என்ன அப்படின்றத ஃபைனலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிளஸ்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத வாங்க பார்ப்போம். கிளஸ்டர் பார்த்தோம்னா ரெடி டு ரேஸ் அப்படின்னு சொல்லி அந்த யூஏயோட பொசிஷனிங் மாதிரி இருக்கு. இது வந்து சேம் அட்வென்ச்சர் 250 இருக்க அதே கிளஸ்டர் தான். டைம் இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. கியர் போஷன் இண்டிகேட்டர், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் ஓகே அப்படின்னு காமிக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூல் கேஜ் லெவல், டைம், மொபைல் கனெக்டிவிட்டி, ட்ரிப் டூ, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாமே காமிச்சிருது. சென்ட்ரல் ஸ்பீடோமீட்டர், மேலே டாக்கோமீட்டர்ஸ், செட்டிங்ஸ், மோட்டர் சைக்கிள், ஏபிஎஸ், ரோட், ஆஃப் ரோட். ஸோ சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இது. டிஸ்பிளே மோடு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ரெடியூஸ்டுன்னு வச்சிங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, எப்படி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த டிஸ்பிளே மோட் முடிக்கல, அதனால் நான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறேன். அண்ட் இன்ஃபோ, ட்ரிப் ஒன், டிஸ்டன்ஸ், ட்ரிப் டைமு, ஃபியூல் கன்சப்ஷனு, ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் ஃபியூல் ரேஞ்சு 90 kilometers போகுன்னு காமிக்குது. கூலன் டெம்பரேச்சர், பேட்டரி, ஓடோமீட்டர் அண்ட் கிளாக், டேட்டு, சர்வீஸ், நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ கொடுக்கணும், என்ன டேட்டில் கொடுக்கணுன்றதை காமிக்குது. வார்னிங்ஸ், என்னென்ன வார்னிங்ஸ், ஃபியூல் லெவலில் ரீஃபியூல் பண்ண சொல்லி காமிக்குது. அதுக்கப்புறம் கில் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணணும்னு காமிக்குது. அண்ட் சைட் ஸ்டாண்ட் போட்டுருக்குன்னு காமிக்குது. எல்லா வார்னிங்ஸையும் காமிச்சிடும். செட்டிங்ஸ், ஃபேவரட்ஸ்ன்றது முன்னாடி என்ன வரணும்னு செட் பண்ணிக்கலாம். குவிக் செலக்டாஸ், இந்த 2 பட்டனில் என்ன ப்ரெஸ் பண்ணால் என்ன வரணுன்றதையும் செட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி, ப்ளூடூத், ஃபோன், ரைடர்ஸ் ஹெட்செட் டைப் வந்து கார்டடு, ப்ளூடூத் 2 ஹெட்செட் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஷிஃப்ட் லைட்ஸ் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாக், டேட், யூனிட்ஸ் அண்ட் குவிக் ஷிஃப்டர்ஸ் பைடாக்ஷனல் இருக்குது. இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ், கால், ஆடியோ, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், குவிக் ஷிஃப்ட் ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோல் மோட் அப்படின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் மாடியூல் தான். அதில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஃபைன். இது வந்து சேம் அட்வென்ச்சர் 250 என்ன இருந்துச்சோ அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாடல் அப்படி தான். முதல்ல இந்த அட்வென்ச்சர் 250 என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் இருந்துச்சோ அது மட்டும்தான்
பழைய 390Xல இருந்துச்சு. சொல்லப்போனால் KTM அட்வென்ச்சர் 250 என்ன எலக்ட்ரானிக்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். பட் 390யோட இன்ஜின் 390யோட டைமென்ஷன் அவ்வளோதான். சிம்பிள் 390X. சொல்லப்போனால் ஒரு சிட்டி வெர்ஷன் ஆஃப் 390 அப்படின்னா இந்த மாடலில் சொல்லணும். பழைய மாடலும் அப்படி தான். பழைய அட்வென்ச்சர் 250 என்ன எலக்ட்ரானிக்ஸ் இருந்துச்சோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிலாம் 390Xல கொடுத்து 390யோட இன்ஜின் அண்ட் டைமென்ஷனை மட்டும் மாற்றி கொடுத்தாங்க. அதே கான்செப்ட் தான். ஸ்டில் இட் ரிமைன்ஸ் த சேம் அண்ட் இட் கண்டினியூஸ் அப்படி தான் சொல்லணும். அட்வென்ச்சர் 390Xல இருக்க எலக்ட்ரானிக்ஸை பற்றி என்னோட கருத்து என்னன்னா, போதுமான எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு தோணுது. மக்களை நம்ம கூட KTM அட்வென்ச்சர் 390X இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம். KTMோட ட்ரெடிஷன் நோட் இருக்குது. 5000 RPM மேலே பீட் நல்லாயிருக்கு. கிளச் இஸ் சாஃப்ட். கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ சாஃப்ட். ஓகே, மூவ் பண்ணுவோம். வித்தவுட் ஆக்சலரேஷன் கிளச் மூவ்மெண்ட்லேயே எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். பிகாஸ் இது 390 மோட்டார். நம்ம இதுக்கு முன்னாடி 250 மோட்டாரை செக் பண்ணோம். இது 390 மோட்டார். லெட்ஸ் see how it performs. ஓகே, வித்தவுட் ஆக்சலரேஷன் 9 km/h வரைக்கும் போகுது. பவர் டெலிவரி பார்ப்போம். 2000 RPM. 3 4 கொஞ்சம் வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்குது. 5ல் அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, 6000 RPM மேலே தான் பவர் வந்து ஹிட் ஆகிறது தெரியுது. ஸ்வீட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் see. இப்போ 3 4 வரைக்கும் சட்டிலாக தாங்க இருக்குது. 6000 வரைக்கும் சட்டில் தான். அட இல்லத்துட்டு போகுது. இங்கே பாருங்க, கேஷுவலாக போகுது. ஸோ இட்ஸ் பவர்ஃபுல் தான். பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இனிஷியல் ரேஞ்சில் பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கம்மி தான். பிலோ 6000 RPMல பவர் ஃபீல் பண்ண முடியாது. பெருசாக ஒரு கிராஜுவல் பவர் தான் இருக்கும். பட் நீங்கள் த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா 6000 RPM ஹிட் பண்ணும்போது பவர் வந்து பீக்காது. மேப் மேலே போயிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சிலேருந்து டாப் அண்ட் பவர் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சொல்லப்போனால் அந்த மாதிரி தான் பவர் டியூனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஏன் அந்த பிலோ 6000 பவரை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்குன்னா, ஒன்று வந்து இமிடியேட் டார்க் அங்கே கிடைக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒன்று தான். பிகாஸ் சடனாக த்ரால் நம்ம கொடுக்கும்போது வண்டி வேகமாக போயிடுச்சு அப்படின்னா பிகினர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்கும். அது ஒரு விஷயம். அதை தாண்டி வைப்ரேஷன், அதை தாண்டி ஃபியூல் எஃபிஷியன்சி, இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஸோ பவர் டெலிவரி பற்றி இதுதான். நம்ம 0 to 60 பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆஃப் ரோட் மோட்டார் சைக்கிள். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதில் WP அபெக்ஸ் நான் அட்ஜஸ்டபிள் 390Xனால 390ல் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வரும். இன்ஜின் சேம் தான். எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர்ஸ் மட்டும் மாறும். உங்களுக்கு வந்து பெருசாக ஹார்ட்வேர்ஸ் பயங்கரமாலாம் வேணாங்க. எனக்கு ஒரு மாதிரி 390 மோட்டார் இருந்தால் போதும். பட் ஹார்ட்வேர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான் 250ல் இருக்கிறது போதும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் பார்க்குறதுக்காண்டி ஒரு ரூட்டுக்குள்ளே போகிறோம். இந்த சஸ்பென்ஷன் ஸ்டாக்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டிஃப் தான். சாஃப்டாக சைடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பள்ளம் மேடாக இருக்குன்னு சொல்லி ஸ்பீடை குறைக்க வேண்டியதே இல்லை. போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரோடு இது பயங்கர ரஃப்பான ரோடுங்க. பட் இதில் வந்து நான் நார்மல் ரோட்டில் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன். எந்திரிச்சு நின்று ஓட்டலாம். ஒரு பயங்கரமான ஒரு ரோட். ரொம்ப பயங்கரமான ரோடுன்னு சொல்ல முடியாது. பட் இது ரோடே கிடையாது தான். நார்மல் ரோட் சொல்லும் போது சாஃப்ட் சைடில் இருந்துச்சு. ஃபைன். இதில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஸ்டிஃப் தான். இருந்தாலும் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸ்பீடாக போகிறோம், பள்ளம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதை வந்து ஈஸியாக கேரி அவுட் பண்ணிடுது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 50 க்ரூஸ் பண்ணுறேன். 50ல் இந்த பள்ளத்தை தாண்டுறேன். நார்மல் ரோட்டில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, அது கரெக்டாக நீங்கள் அதுக்கு கேப்பபுள் ஆகணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து 60ல் கூட கிராஸ் பண்ணலாம். அதை கரெக்டாக உங்கள் பாடி லெவலு எல்லாமே வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சரியான ரோடு இது. சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் தான். ஆனால் பாருங்கள், பெரிய பழம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிஃப் ஆயிடுது. சின்ன சின்ன பழம்னா கொஞ்சம் சாஃப்டாக சைடில் கேரி அவுட் பண்ணிடுது. நைஸ். ரோட்டில் ஓட்டி பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரோட்லேயும் ஓட்டி காமிச்சிட்டேன். பிகாஸ் இது ஆஃப் ரோட் மோட்டார் சைக்கிளில். அதனால் அதை பேஸ் பண்ண கேட்டகிரியில் நம்ம செக் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் பார்க்கணும்ல. இப்போ பள்ளம் மேடுமான ரோட்டில் ஓட்டிட்டோம். இப்போ அப்படியே நார்மல் ரோடுக்கு வரும். நார்மல் ரோட்டுக்கு வரும்போது அப்படியே கூலாக போகும்.
அப்படியே அந்த ஆட்டிடியூட் மாறிடுது. இதில் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஆஃப் ரோட் போயிட்டு வந்தோம், பட் இந்த ரோடுக்கு வந்தோடனே அப்படியே இந்த டூரர் ப்ரொபோஷனுக்குள்ளே போயிடுது. சாஃப்டாக சைடில் இருக்குது. இப்போ நம்ம 0 to 60 பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு. 3, 2, 1 கோ. முடிச்ச அப்படியே இழுத்துட்டே போகுது. நல்ல விஷயம். 0 to 100 பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நைஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச வேண்டியதே இல்லைங்க. உங்களுக்கு இனிஷியலில் நீங்கள் த்ராட்டில் நல்லா ட்விஸ்ட் பண்ணாலும் தூக்கிட்டு போகுது பைக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் பாப்பப் ஆகிற அளவுக்கு பவர் கிடைக்கும். ஃபைன். பிரேக்கிங் பற்றி பேசணும். இப்போ நம்ம வந்து இது சிட்டி ரோட்னால 60 to 0 டெஸ்ட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு கிராஜுவல் பிரேக்கிங் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ரியர் பிரேக்ஸோட பைட்டிங் ஸ்லோ தான். அதே மாதிரி ஸ்டாப்பிங் ரேஞ்ச், ரியர் பிரேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் நான் இந்த மாதிரி ஓட்டினதுக்கப்புறம் இன்ஜினோட ஹீட்டு காலில் ஃபீல் ஆகுது. ஹீட்டிங் வந்து 390 சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்னால கண்டிப்பாக இருக்கும். டர்னிங் ரேடியஸ் அஜைலாக இருக்குது. நைஸ். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளிக்கபிளாக இருக்குன்னு சொல்லலாம் மோட்டார் சைக்கிள். நீங்கள் பார்க்கலாம் டயர்ஸ் அந்த ரப்பர் ரோட்ஸில் வந்து பயங்கர க்ரிப்பாக போகுது. வாவ், அஜைல் டு டிரைவ். அது காரணம் 390 மோட்டார், அப்படி தான் சொல்லணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பிரேக் ஷார்ப்பாக இருக்கும், ஸ்டாப்பிங் ஷார்ப்பாக இருக்குது. பட் ரியர் பிரேக்ஸோட பைட்டிங் ஸ்லோ தான், ஸ்டாப்பிங் ஸ்லோ தான். நீங்கள் சிட்டிக்குள்ளே கிராஜுவல் பிரேக் பண்ணுறதுக்கு திஸ் ரியர் பிரேக்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். பட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். பட் அதே மாதிரி அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்குது, எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கும் இன்ஜின் பிரேக்கிங். ஓகே. அண்ட் லோ அண்ட் டார்க்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும். 250 சூப்பராக கேலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மாடலில் என்ன பண்ணியிருக்காங்க, லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குது, பவர் லேக்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது சொல்லப்போனால் ஒரு சிட்டி ரேஞ்ச் டிரைவிங் தான். நான் ஹைவேஸில் தான் மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த ரோட்ஸ் தான் கிடச்சிச்சு. இந்த ரோட்டில் நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைன். இப்போ வந்து நான் ஒரு லோ அண்ட் டார்க் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் கியரில் பைக்கை நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, கிளச் விட்றேன். ஃபஸ்ட் கியரில் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் போகுது. ஆனால் துடிக்குது, அந்த ஃபைனல் பாயிண்டில் துடிக்குது வண்டி. லைட்டாக செயின் இடிக்குது. ஃபைன். இப்போ நம்ம வந்து ஒரு 6th கியர் போட்டுக்குவோம். 6th கியர் போட்டுட்டு 50 போவோம். கண்டிப்பாக அதுக்கு வந்து அடாப்ட் ஆகாது. 4th கியர் 30. ஆஹா. ஸோ 390 மோட்டார்ஸ் அவன் வரும்போது அது பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கனால லோ அண்ட் டார்க் பெருசாக இல்லை. பட் 250 இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து சிட்டி யூஸும் பண்ணலாம். இந்த மோட்டார் சைக்கிள் சிட்டி யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த லோ அண்ட் டார்க் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் அந்தந்த பவருக்கு அந்தந்த கியரில் தான் ஓட்டி ஆகணும், வேறு வழியே கிடையாது. பவர் லேக் இருக்க தான் செய்யுது. அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. கியர் பாக்ஸை சேஞ்ச் ப்ராக்கெட் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதனால் பெட்டர் அந்தந்த கியரில் அந்தந்த ஸ்பீடில் ஓட்டுங்க. தென் இட் வில் பி பெட்டர். இந்த ரைடில் நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணது பர்ஃபார்மன்ஸ், அந்த 6000+ ஸ்வீட் ஸ்பாட். அதுக்கப்புறம் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 4000 கிராஸ் பண்ணும்போது ஃபுட்பெக்ஸில் டேங்கோட சைடில் சீட்டில் ஹெவியான ஆர்பிஎம்ஸ் போகும்போது. ஸோ அதனால் வைப்ரேஷன்ஸ் 390 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹீட்டிங் வந்து நான் இது வரைக்கும் புஷ் பண்ணி ஓட்டியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ். அது பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் ரேடியேட்டர் ஓடும் போது எனக்கு ஃபீல் தெரியுது. பட் பம்பு டு பம்பு டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஹீட்டிங் தெரியும். அதனால் நீங்கள் ரொம்ப டிராஃபிக்ஸில் ஓட்டுவீங்கன்னா ஹீட்டிங் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லாங் கண்டினியூஸாக ஓட்டுறீங்கனாலும் ஹீட்டிங் இருக்கும். அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் ஷிஃப்டிங் இந்த மாதிரி பண்ணும்போது ஹீட்டிங் இருக்கும். மேஜராக வந்த விஷயம் வந்து வைப்ரேஷன் அண்ட் ஹீட்டிங் மட்டும் தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரியர் பிரேக்ஸோட பைட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் இன்ஜின் பிரேக் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அண்ட் குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. எஃபோர்ட்லெஸ்ஸாக பைக்கை வந்து ரைட் பண்ண முடியும். டூரர் அண்ட் அஸ் வெல் அஸ் ஆஃப் ரோடர் அப்படின்றத என்னோட கருத்து. சஸ்பென்ஷன் வந்து பெரிய பம்ப்ஸில் போகும்போது டும்னு விழுந்தாலும் அது ஸ்டிஃபாக ஈஸியாக கேரி அவுட் பண்ணிடுது. பட் சின்ன பம்ப்ஸில் போகும்போது அது வந்து எப்படி சொல்கிறது, சாஃப்ட் சைடில் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அட்வென்ச்சர் பைக்ஸில் மேக்ஸிமம் பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, எப்படி ஹைட் மேனேஜ் பண்ணுறது, வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். இந்த அட்வென்ச்சர் 390X எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எர்கனாமிக்ஸ் செக். ஏறுறதுக்கு வந்து நார்மலாக ஏறலாம். பட் இங்கே ப்ரெஷர் ஆகுது. ப்ரெஷர் போட்டு தான் நீங்கள் ஏறுறீங்க. பட் அட்வென்ச்சர் பைக்ஸில் ஏறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த சைடு கையை வச்சு இந்த ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு அதே லெக்கை வச்சு ஃபுட்பெக்ஸ் இந்த சைடு ஃபுட்பெக்ஸை மிதிச்சிட்டு அண்ட் ஃபுல் ப்ரெஷரை இந்த காலையும் இந்த கையிலையும் கொடுத்து நீங்கள் மேலே ஏறிடலாம். ரொம்ப ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்காது, ஈஸியாக ஏறிடலாம்.
ஸோ இந்த ஃபார்மேட் தான் அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஏறி இறங்கிட முடியும். இப்போ நான் ஸ்டாண்டு போட்டிருக்கேன், அப்போ எப்படி ஏற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்டாண்டு போட்டால் அது பண்ண முடியாது, ஸ்டாண்ட் போடாமல் தான் பண்ணணும். ஸ்டாண்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் ஏறணும். ஓகே, அப்படி ஏறும்போது நீங்கள் டாலாக இருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஈஸியாக காலத்துக்குள்ள. ஷார்ட்டாக இருக்கவங்க மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபைன். இப்போ வந்து நான் 5.8 ஃபீட் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் ஃபுட் தான் பேலன்ஸ் ஆகுது. அட்வென்ச்சர் 250 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளேஸ் ஆச்சுன்னா ஒரு சைடு கால் தூக்கிடுது, இப்படி தான் இருக்குது. அண்ட் ஃபுட் பெக்ஸ் லெவல் கரெக்டான லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டான லெவலில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார்ஸ் வந்து நல்லா ஒய்டாக இருக்குது, கொஞ்சம் அப்ரேட், ரொம்ப அப்ரேட் கிடையாது. ரைடர் ட்ரையாங்கிள் பாருங்கள், பட் அப்படியே ஒரு டூரர் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை பேஸ் பண்ண ரைடர் ட்ரையாங்கிள் தான் நீங்கள் பார்க்கலாம். பட் இதில் வந்து என்னென்னா பழைய மாடலோட வெயிட் வந்து 177 கிலோகிராம் தான். இப்போ 181 ஆக்கிட்டாங்க, 4 கிலோ அதிகப்படுத்திட்டாங்க. நிறைய விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணாலும் வெயிட்டையும் கூட்டிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. மேக்ஸிமம் மோட்டர் சைக்கிள்ஸில் என்ன அப்படின்னா பைக்கை நிப்பாட்டுறதுக்கு நகட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த வெயிட் ஃபீல் ஆகும். ஓட்ட ஆரம்பிச்சுனா வெயிட் தெரியாது. ஸோ அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் வண்டி நிப்பாட்டும் போது பேலன்சிங் பண்ணும். ஸோ அதான் வெயிட் பேலன்சிங். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சீட் ஹைட்டும் பழைய மாடலோட சீட் ஹைட் வந்து 855 mm, இந்த மாடலோட சீட் ஹைட் 825 mm தான். இப்போ வந்து எல்லாருக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 390 ஹைட்டாக தான் இருந்துச்சு, 30 mm கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். 30 mm பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு அதுவும் கம்மி தான். ஸோ அதனால் இட்ஸ் ப்ராக்டிக்கல் என்ன ஃபார் 5.5 ஃபீட் அபோவ் இருக்க பர்சன்ஸ்க்கு. அது கம்மியாக இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பாக கிரேஸ் லெவல் இருந்தால் நீங்கள் ஓட்டிடலாம். நீங்கள் ஆல்ரெடி கேப்பபுளாக இருக்கீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். இல்லை ஃப்ரெஷர்னால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது என்னோட கருத்து. சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஸ்லிம்மாக இருந்தாலும் ஓகே, அப்படியே காலை நம்ம ஒட்டி வைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டோட ஃபோம் லெவல் ரைடருக்கு ஓகே, பில்லியன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. 390க்கும் 390Xக்கும் 10 சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வராது. இதில் 3 ரைட் மோட்ஸ் வராது. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. கார்னரிங் ABS கிடையாது. ஃப்ரண்ட்ல 21 inches வீல்ஸ் வரும் 390Sல. இந்த Xல 19 inches தான். 390ல ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வரும், பட் இதுல நான் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ரியர் சஸ்பென்ஷனும் ரீபவுண்ட் டேம்பிங்ஸ் இருக்க ப்ரீலோட் சஸ்பென்ஷன் தான் 390Sல வரும், பட் Xல நார்மல் 10 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணுற சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 390Sல 237 mm, பட் இதுல 228 mm தான். சீட் ஹைட் 830 mm, பட் இந்த Xல வந்து 825 mm தான். வெயிட் 182 கிலோகிராம், Xல 181 கிலோகிராம் தான். மக்களை அட்வென்ச்சர் 390X எப்படி இருக்குது அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணேன். 390க்கும் 390Xக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஃபைன், நான் வந்து ப்ரைஸ் பார்ப்போம். 390Xோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 2,91,000 வருது. பழைய எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 2,80,000. கிட்டத்தட்ட 11,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ப்ரைஸ் வந்து 10,000 நம்ம வந்து அந்த ஹைக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு. 10 சேஞ்சஸ் மேலே நடந்திருக்கு. கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கு, புது மாடலாக வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஆன் ரோட் பார்த்தோன்னா 3,54,000 வருது. டியூக் 390யோட ப்ரைஸ் வந்து 3,59,000. 390 விட 5,000 ரூபா ப்ரைஸ் கம்மியாக இந்த அட்வென்ச்சர் 390X கிடைக்குது. இது ஒரு சூப்பரான விஷயம். 5,000 ரூபா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது. அது நேக்கட் ஸ்போர்ட்ஸ், இது அட்வென்ச்சர் டூரர். அப்படி பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் 390 செக்மெண்ட்லேயே கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும் KTM லைனப்பில். அட்வென்ச்சர் 390Sோட எக்ஷோரூம் வந்து 3,67,000, ஆன் ரோடு வந்து 4,42,000 வருது. கிட்டத்தட்ட 96 ரூபா ப்ரைஸ் கம்மியாக இந்த அட்வென்ச்சர் 390X கிடைக்குது. க்ளோஸ் டு 1 லேக்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது 1 லட்ச ரூபா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் போது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் எல்லாருக்குமே தோணும். ஏன்னா 390 இன்ஜின் வந்துடுது, பர்ஃபார்மன்ஸ் 390யோட பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருது, எலக்ட்ரானிக்ஸ் 250யோட எலக்ட்ரானிக்ஸ் கிடச்சிருது. போதும், சஃபிஷியண்டான ஒரு ப்ரைஸில் நம்ம கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் இஸ் குட். இல்லை நான் வந்து ஃபுல்லி லோடடாக வாங்கணும், ஆஃப் ரோட் ஹார்ட்வேர்ஸோட வேணும், சஸ்பென்ஷன் அப்படி இருக்கணும், டயர் செட்டப் அப்படி இருக்கணும், இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வேணும், க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வேணும், இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்ஸ் வேணும். நான் 1 லட்ச ரூபா கொடுக்க ரெடி அப்படின்னா யூ கேன் கோ வித் 390S. இல்லை அஃபோர்டபுளான காஸ்ட்டில் ஒரு 390 வாங்கணுங்க, டூரிங் நல்லா பண்ணுவேன், என்ஜாய் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான எலக்ட்ரானிக்ஸ் இருந்தால் போதும். ரைட் பை த்ராட்டில், பை டைரக்ஷன் குவிக் ஷிஃப்டர்ஸ், அதுக்கப்புறம் சூப்பர் மோட்டோ ABS, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஹெட்செட் பேரிங், இது மட்டும் இருந்தால் போதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 390S இஸ் அ குட் ஆப்ஷன். இல்லை என்னால் 390S போக முடியல, பட் எனக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி யோசிக்கிறவங்களுக்கு அட்வென்ச்சர் 250 இருக்குது, அது 3rd இடத்துல வரும். இந்த 390Xல நாங்கள் ஸ்பெஷலாக பார்க்குறது இந்த பைக்கோட ப்ரைஸ் தான். கேம் சேஞ்சிங், ஒரு கேம் சேஞ்சர் தான் சொல்லணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் நல்லா அப்பீலிங்காக இருக்குது, அட்வென்ச்சர் ஸ்டாண்ட்ஸ் கிடைக்குது, எலக்ட்ரானிக்ஸ் சஃபிஷியன்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது இந்த ப்ரைஸ் டேக்கு. அண்ட் தென் உங்களுக்கு 390 இன்ஜினால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ப்ரோஸ்குள்ளே வருது. ஃபைன். கான் வைப்ரேஷன், ஹீட்டிங் அண்ட் சீட்டோட லெவல், அது வந்து எல்லாருக்கும் சீட்டோட லெவல் வந்து டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது. வைப்ரேஷன் பட் 4000 RPMலேருந்து உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்டில் கிடைக்கிறனால ஆப்வியஸ்லி இந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து ஒரு சட்டில் டவுனான RPMல ஓட்டி பைக்கை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைப்ரேஷன் ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ரெட் லைனிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்ஜினோட நாய்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பைக்கோட ஓவரால் எல்லா ஹார்ட்வேருமே ஒரு மாதிரி வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஹவ் யூ
ஹேண்டில் த பைக் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மினிமலான வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி ஹீட்டிங்கும் வந்து ஹெவி டிராஃபிக்ஸில் ஓட்டுறீங்க, அதே மாதிரி நல்லா புஷ் பண்ணி ஓட்டுறீங்க, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். ஹீட்டிங் வந்து இஷ்யூன்னு சொல்ல முடியாது, பட் ஹீட்டிங் இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கணும். 380cc 400cc வந்து சிங்கிள் சிலிண்டரில் டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த 2 விஷயங்களும் ஆப்வியஸ்லி இருக்கும். இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க, பேரலல் ட்வின்லாம் கொடுக்குறாங்க, ஹீட்டிங் இருக்க தான் செய்யுது. இட் டிஃபர்ஸ். அது லாங் ஸ்ட்ரோக்ஸ், இதெல்லாம் ஷார்ட் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அந்த கோரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், இது ப்ரமோஷன் கண்டென்ட் கிடையாது. நான் நிறைய பேருக்கு பர்சனலாக கன்சல்டேஷன் கால்லையோ மெசேஜஸ்லேயோ சொல்கிறேன், 390cc சிங்கிள் சிலிண்டர் வரனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. இல்லை வைப்ரேஷன் ஃப்ரீயாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 250 போங்க, 250 பெட்டராக இருக்கும்னு சொல்லிடுவேன், டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஸோ அதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்துன்னு கூட சொல்லலாம். காம்படிட்டர்ஸை பார்த்து வீடியோ முடிப்போம். காம்படிட்டர் வந்து டேரக்டாக ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 தான். அந்த மோட்டர் சைக்கிளோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 2,85,000. இப்போ ஹிமாலயனும் ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜினை மாற்றிட்டாங்க. சொல்லப்போனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டியூன் பண்ணிட்டாங்க, நிறைய எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைன், அப்படி வாங்கும்போது அந்த மோட்டர் சைக்கிள் தான் டேரக்ட் காம்படிட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் 390Xயும் ஹிமாலயன் 450யும் ஒரு கம்பேரிசன் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து மேஜரான விஷயங்களை மட்டும் கவர் பண்ணுவோம். ஆஃப் ரோட் டெஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணி காமிக்கிறேன். இல்லை மேஜராக டூரிங் பேஸ்டோ இல்லை இது வாங்கலாமா அது வாங்கலாமான்றவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி வீடியோ பண்ணாலும் வி கேன். ஸோ தான் எங்களோட கருத்து. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போனீங்கன்னா கேஸ் என்ஷூர் பண்ணுங்கள். ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடய ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எப்பயுமே ரைட் சேஃப்டி.